ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம வாழ்ற இந்த நூற்றாண்டுல பெண்கள் எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க இல்ல. உதாரணத்துக்கு விவசாயம் முதல் விண்வெளி வரைக்கும். ஆமாங்க, இது இந்த நூற்றாண்டு காலத்துல இது ஒரு சாத்தியமான காரியமாக இருக்கிறது. ஆனால் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெண் ஜட்ஜாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பவளாக இருந்தாள் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் ஆச்சரியமான உண்மை. பைபிள்ல நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். பாருங்க, தெபோராள் அப்படின்ற பேர் கொண்ட ஒரு பெண் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்துட்டு இருந்திருக்கு. தெபோராள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியில நடந்ததுனால இந்த தெபோராளுடைய தீர்ப்பு எல்லாமே நீதியின் பாதையில இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்துட்டு இருந்திருக்கா இந்த தெபோராள். இன்றைக்கு நமக்கும் ஒரு நியாயம் விசாரிக்கிறவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கண்களுக்கு இன்பமாக படுகிறது படி அவர் நியாயம் விசாரிப்பதில்லை. ஒரு நபரின் இருதயத்தை பார்க்கிறதுனாலே அவருடைய நியாய விசாரிப்பு ஒரு நீதியின் பாதையில் நீதியாக இருக்கிறதுங்க. நம்முடைய நீதி ஒருவேளை மனுஷன் மத்தியில் அது மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா தேவன் மத்தியில நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் மத்தியில் அது வெளிப்படையாக இருக்கிறது. So don't feel. God bless you.